ஒரு நாள் இன்னைக்கு கூட வைஃபை போச்சு. நான் 40,000 வியூஸ் 5,000 லைக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அரை மணி நேரத்தை சரி பண்ணிட்டு ஓடியான்ட்டேன். நான் போய் தூங்கிடலாம், வேலை தான்டா முதல்ல அப்படின்னு தப்பி தவறி கூட டிசிப்ளின் சொல்லிடுவோன்னு பயத்துல ஓடியான்ட்டேன் நான். பாது இந்த லவுடே யூடியூப் மட்டும் 18 மணி நேரம் வீடியோ ஓடாம 24 மணி நேரம் ஓட விட்டுருக்கணும். நைட்லாம் இங்கே இருந்திருப்பேன். ஏலியன்னு நான் உண்மையாலுமே காமிச்சிருப்பேங்க. இந்த யூடியூப் காரனே என்ன போக வச்சிடறான். 18 மணி நேரம் வீடியோ ஓட விட. ஸ்டீல் பாடின்னு சும்மா நினைச்சு பேசிக்கலாம் ப்ரோ. ஆனா உண்மையான ஸ்டீல் பாடி யாருன்னு அது வருஷ கணக்குல ஸ்டீம். ஒரு நாள்ல 2 நாள் இல்ல, வருஷ கணக்கு. இன்னும் எத்தனை வருஷம் இந்த குதிரை ஓட போகுது நீங்க பார்க்க போறீங்க. அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. எப்படி இப்ப உள்ள டோலிங்களும் கிடைக்கும். இன்னும் இவ்வளவு ஸ்டாமினா வைக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு டோலிங்களும் அப்படியே கதறி இருப்பாங்க. நேரம் என்ன காயு ஜெயனி ஸ்டாமினா பத்தி என்ன நினைக்கிற நீ? சும்மாவா நாங்களாம் அந்த மாதிரி. ஐயோ ஐயோ வாழும் எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ. இந்தியன் கம்யூனிட்டில ஒரு ஸ்டீமர்னா அது டிசிப்ளின் ஸ்டீமர், ஸ்டீல் பாடி ஸ்டீமர்னா அது நானா மட்டும் தான் இருக்கணும். ஆனா நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி வருவீங்க. மறுபடியும் வருவேன். நீங்க ஆமாமா அப்பயே மாட்டீங்க. முடியல அப்படி வலிக்குதுன்னு. ஆமாமா டிஸ்கார்ட்ல தான் இருப்பேன். அப்பயே ஏதாவது பேசிட்டா இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன் சார். பாத்திருக்கீங்களா? நீ தூங்கவே மாட்டேன். என்ன நீங்க நைட் 4 மணிக்கு என்கிட்ட நீங்க இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணி கேட்டா கூட என்ன டவுட்னா சொல்லிடுவேன் நான். கேட்டோம் தூக்கு ஆம்பளை பையனா பிறந்துட்டாவே குஞ்சு பண்ணி வச்சிருந்தாவே தூங்க கூடாது ப்ரோ. தூங்கிட்டீங்கன்னா பணத்துக்கு சமம். பணம் தான். நீங்க காலையில சம்பாதிக்கணும், நைட்டு சம்பாதிக்கணும், இரவுலையும் சம்பாதிக்கணும், பகல்லையும் சம்பாதிக்கணும், மதியானமும் சம்பாதிக்கணும், சாயங்காலமும் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கணும்னா போடா போடையான்றோம். கொஞ்சம் அடாப்ட் ஆனும்லனே. எனக்கு ஆயிடுச்சு இப்போ ஓகே. ஆனா பாடிக்கு கரெக்ட்டா நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆச்சு தூங்கணும். மதியானம் தூங்குறேன் நான். அது பொய்யுமா? 6 hours தூங்கணும்ன்றது பொய். நீ வேற கண்ணு எரியுதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்களா? அது எதனால? அதுதான் எதனாலன்னு தெரியல. கண்ணு என்ன ரெட் கலர் ஆயிடுது. கொஞ்சம் 12 மணி ஆயிடுது. நீங்க ரொம்ப நேரம் வந்து ஸ்கிரீனை பாக்குறீங்க. ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தி தானே? ஆமா 12 மணி. ஆனா கண்ணு மட்டும் ரெட் ஆயிடுது. அது மட்டும் தான் கடுப்பா இருக்குது. அதனால தான் நான் ஓடிடுவேன் நானு. என்னால இப்ப கண்ணை மூடிட்டு பேசுறீங்கன்னா 24 மணி நேரம் பேசிடுவேன். ஆனா 12 மணிக்கு மேல என்னால கண்ணு முடிக்க முடியல. ஒரு மாதிரி கண்ணு எரிய ஆரம்பிச்சு, ரெட் கலர் ஆயிடுது. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் யார்கிட்ட கேட்டாலும் டாக்டர்கிட்ட கேட்பேன், கண்ணு மட்டும் எரிய டாக்டர் என்ன டாக்டர் பண்றது? இப்ப அதையும் கிராக் பண்ணி உடச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். முதல்ல தொண்டை வலிக்கும். நான் சொல்லிட்டே தெரியுமா தொண்டை வலிக்கு அப்படின்னு. அதை நான் உடச்சிட்டேன். இப்போ கரெக்டா ஈவினிங் நேரத்துல பொமோகிரானேட் ஜூஸ் குடிச்சிருவேன். அது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். அது சரி பண்ணிடும். அது கூட ஒரு விஜே தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நேரம் பேசினா நீங்க பொமோகிரானேட் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன். ஆனா கண்ணு வலி தான் நான் சரி பண்ண முடியல. முதல்ல சாயங்காலமே எரியும். அதுக்கு தான் நான் போய் சாயங்காலம் வரும்போது பிரேக் குடிச்சு வரும்போது சுடத்தில் குளிச்சுட்டு வந்துடுவேன். VBTS 11 கில், TBTS 17 கில். ஆமா TBTS தான் ஜியூஸ் தான் 11 கில். சொன்ன உடனே கண்ணு எரியுது. என்னவா இருக்கும்? ஜூஸ் மட்டுமே 11 ஆமா. எப்பவுமே நீங்க சொன்னா உடம்பு கேக்கும் தெரியுமா? கேக் வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிக் ஃபேன் ஏஜல், லவ் யூ so much. ஜனா bro, love you bro. Love you so much. அது இல்லாம இப்ப அரசியலுக்குலாம் டாக்டர் விங் இருக்க மாதிரி எனக்கே ஒரு டாக்டர் விங் இருக்கு ப்ரோ. ஏபிடி டாக்டர், ஜனா டாக்டர், இப்போ வந்து இவ வந்து டாக்டர், ஏகப்பட்ட டாக்டர், ஜெனி ஜனகரன் டாக்டர், ஒரு 20 டாக்டர் பாத் ஸ்குவாட்ல இருக்காங்க. டாக்டர் விங்கே வச்சிருக்கோம் நாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம வந்து இப்போ இதுல மேட்ரு என்னன்னா, இப்போ நான் மட்டும் தனியா ஒரு இடத்துல உழைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அது ரெகக்னிஷன் கிடைக்காது. காலையில 7-8 மணிக்கு ஸ்ட்ரீம் வரும்போது போடுவான் பாருங்க, இந்தியாவிஸ் நம்பர் 1 டிசிப்ளின் மதன். அது ஒரு போதை. உம்மால போய் ஊர் பாக்குறப்ப டிசிப்ளினா இருக்குமே அப்படின்னு. அதனாலே நான் வருவேன்.
சுட்டி ப்ரோ நாக்கு, சாய் ப்ரோ நாக்கு. மட்டும் தான் இருக்காங்க. அகல பண்ணு. டிபிடிஸ்க்கு மட்டும் 11 மணி டாக்டர் சொன்னா கேளுங்கடா. 6 hours sleep is fake. ஆமா. ஜெயனி நீ எவ்வளவு நேரம் தூங்குவ? என்னை விட நீ அதிக நேரம் இருக்கிறிய. லீவ் டைம்னால தானே. இதே காலேஜ் டைம் வந்துச்சுன்னா நான் மோஸ்டா 11 12க்குலாம் போய் தூங்கி போயிடுவேன். ஓகே. இல்ல என்ன பார்த்தா நீயும் பேட்மிண்டன் தான் இருக்க. ஓகே. தோல ஆளவண்ணம் தின்ன ஆளவண்ணம். ஜீசோஜி மட்டும் தான் பாண்டிக் இல்ல. ஜீசோஜி பொறுமை காத்து கொண்டிருக்காங்க. பொறுமை காத்து கொண்டிருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? புஷ் வந்துருச்சு. பொறுமையா இருக்காங்க. என்னடா என்ன நீங்க எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? நான் சாயங்காலம் தூங்கிடுவேன்டா. நான் 2 மணி நேரம் சாயங்காலம் தூங்கிடுவேன். இப்போ 4:30 மணிக்கு எஸ்கேப் ஆவேன். அப்படியே போய் ஒரு போனோடனே தூக்கம் தான். அதுதான் நைட் ரீசார்ஜ் எனக்கு. போட்டு நைட்டு 4 மணி வரைக்கும் போட்டு பிரிக்கலாம். நீ நம்புறியா டாக்டர் 6 மணி நேரம் ஸ்லீப் பண்றது ஃபேக்கா உண்மையா? 6 hours ஸ்லீப் உண்மைதான். அட்லீஸ்ட் 6 மணி நேரம் தூங்கணும். சும்மாதான் சொல்றேன். பாடி நீட்ஸ் ரெஸ்ட் இல்லனே. உண்மையாவேனா? அதுவும் நீங்க நைட் தான் தூங்கணும். லைக் அந்த ரிதம் மாத்த கூடாது. நீங்க வந்து அந்த 10 to 2 தான் உங்க பாடியில வந்து நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். 9 பேர் இந்த ஜோன்ல. இந்த ஜோனுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. அசர் ப்ரோ நாக் நேட்ல. கோல் ட்ரைஅவுட் டீம் புது ட்ரைஅவுட் டீம் வந்து இவங்க தான் லீட் வச்ச டீம்னே பால் இஸ் லைவ். ஆமா டிஃபெண்ட் பண்றாங்க. அவங்க தான் டிபி டெஸ்ட் கிட்ட வந்திருக்காங்க. ஒரு அந்த டீம்ல அவங்க கிளம்பிட்டாங்க அங்க இருந்து.